அப்புறம் இன்னைக்கு வாங்கினோம். இது வீட்டில் போய் நல்லா கழுவிட்டு மேலே தோலெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக எடுத்துட்டு மிளகாத்தூள் உப்பும் போட்டு என் வீட்டுக்கார்ட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவார். நான் ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவேன். தேங்க்யூ. சாப்பிட்டாச்சு ஒரு ஆரஞ்சு. இந்த இதுக்கு ஜூஸுக்கு நம்ம கடை ஜூஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. நல்லா மெழுகாக இருக்கு. நாலாக ஜூஸ் போடுறதுக்கு பாருங்க. நம்ம ஒவ்வொரு பாட்டிலில் உள்ள ஜூஸும் இது நம்ம போட்டு மொஜிட்டோ இது இதை குறிப்பிட்ட அளவு ஊற்றி மெசரிங்கில் இதுதான் மெசரிங் கப்பு. இதில் ஒரு கப்பு ஊற்றி ஃபுல்லாக சோடா இல்லாட்டினா ஸ்ப்ரைட்டு நம்ம ஊற்றுவோம். இந்த இதுக்கு அடுத்தது பாருங்க ஸ்ட்ராபெரியும் இதை நிறச்சி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் இதில் ஊற்றி ஆஃப் ஊற்றி 1.5 கப்பு இதில் ஊற்றி இந்த மெசரிங் கப்பில் இப்போ மொஜிட்டோ கொடுத்தோம். இது 1.5 கப்பு ஊற்றி பால் வெண்ணிலா ஐஸ்கிரீம். நம்ம கடையில் வெறும் பால் மட்டும் ஊற்ற மாட்டோம். வெண்ணிலா ஐஸ்கிரீமும் இதில் 1.5 கப்பு ஸ்ட்ராபெரி இதை கொடுப்போம் நம்ம கடையில். பாருங்கள், இதுவும் மேங்கோவும் அப்படி தான். ஸ்ட்ராபெரி தான் போடுவோம். ஸ்ட்ராபெரி மாதிரியே தான். இதில் 1.5 ஊற்றிட்டு 1 ஊற்றி பால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் இதில் அரைவாசி ஊற்றி நம்ம கலக்கி கொடுத்துருவோம். மேங்கோவும் அப்படி தான் கொடுப்போம். அதே மாதிரி இந்த இதுவும் அப்படி தான் கொடுப்போம். ப்ளூ இந்த மொஜிட்டோவும் இதே மாதிரி தான். இதில் மெசரிங்கில் 1 ஊற்றிட்டு இந்த கப்பு இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு மறுபடியும் 1.5 ஊற்றிட்டு ஸ்ப்ரைட்டு கொடுத்துருவோம் நம்ம. இந்த ஹனி நம்ம ஐஸ்கிரீமில் ஊற்றி தருவோம். இந்த ஹனி இது கோல்ட் காஃபி இருக்குது நம்மக்கிட்ட. பிஸ்கட் கப் ஒன்று வாங்கி நம்ம மாலில் ஸ்பாரில் வாங்கினது. இது 3 கப்பு 100 ரூபா. அதேமாரி க்ரீன் ஆப்பிளும் தான் நம்ம கடையில் இருக்குது. ஃபேவரெட்டு க்ரீன் ஆப்பிள், மேங்கோ, இந்த 2 ரொம்ப ஃபேவரெட்டு. அதே மாதிரி 1 போட்டுட்டு பால் இந்த இது போட்டு நல்லா அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் பிடிச்சிட்டு இது மேலால் ஊற்றி கொடுத்துருவோம். இந்த ஐஸ்கிரீமுக்கு அதே மாதிரி ஸ்ட்ராபெரி வெறும் பால். அதில் ஐஸ்கிரீம் உண்டு, வெனிலா ஐஸ்கிரீம். இதுதாங்க நம்ம கடையில் ரொம்ப ஃபேவரெட்டு. மொஜிட்டோ, சில்லி,
ரெட் சில்லி மொஜிட்டோ. அதே மாதிரி இதுலேயும் அப்படித்தான். ஒன்று ஊற்றி ஸ்ப்ரைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலால் இதை ஊற்றி கொடுத்துருவேன் 1.5. நன்னாரி சர்பத்து. நன்னாரி சர்பத்தில் வெண்ணிலா சோடா இல்லை. பாருங்கள், இந்த கோல்ட் காஃபி சூப்பராக இருக்கும். இந்த காஃபி அட்டகாசமாக இருக்குது. பால் அதுக்கு இந்த மிஷின், இந்த இது கலக்கறதுக்கு இந்த மிஷின். இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ. இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து பிரித்து காமிக்கிறேன். கழட்டிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, இது அமுத்தணும். அப்படி சுற்றுது பார்த்தீங்களா? ஸ்பீடு வேணால் ஸ்பீடு வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மிஷினில் தான் இந்த காஃபி போடுவோம். ஐஸ்கிரீம் மேலே இது போட்டு தருவோம். வெண்ணிலா மேலே, வெண்ணிலா ஐஸ்கிரீம் மேலே பட்டர் ஸ்காட்ச். ஐஸ்கிரீம் எடுக்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம். இந்த ஸ்கூப்பில் 2 போடுவோம், 2.5 போடுவோம். இதில் ஆப்பிள் ஜூஸ்க்கும் போடுவோம், கிரேப் ஜூஸ்க்கு, ஃப்ரெஷ்க்கு ஆப்பிள் கிரேப்ஸுக்கு எல்லாத்துக்குமே போடுவோம். இந்த சாக்லேட் வாங்கினேன் நல்லாவே இல்லைங்க, வேஸ்ட். அவ்வளோதான் நம்மளோட கடையில் ஜூஸ். பாருங்கள், ஸ்டாண்ட் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, இது ரெடி பண்ணிடுவோம். புதுசே ஆர்டர் போட்டிருக்கோம். ஐஸ் போட்டிருக்கு, மறுபடியும் ஏதோ காமிக்கணுன்றீங்க. பொரி போட்டிருக்கு. கேக்கு சாமி கேக்கு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். கேக்கு ஃபுல்லாக போட்டாச்சு. இன்றைக்கி தான் போட்டோம். சூப்பராக வந்திருக்கு. கேக்கு செமையாக வந்திருக்கு. 2.5 கிலோ போட்டிருக்கோம். சூடாக இருக்குது. இப்படியே எடுத்து வச்சிருவோம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு, இந்த ஓடிஜிக்குள்ளேயே வச்சிடணும். மறந்து மூடி வெளியில் வச்சுட்டால் மயோனஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த வாட்டர் கேனு நாங்கள் 3 வாட்டர் கேன் வாங்கினா 500 ரூபாய்ன்னு சொல்லிவிட்டு அது நம்ம வீட்டில் போய் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுவும் நம்ம கடைக்கு போட்டிருக்கோம். போனிட்டா எங்கே இருக்குதுன்னா நம்ம கடை வாங்க, நம்ம கடையில் எல்லாமே இருக்கும். லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, காடமம் டீ, எல்லா டீயும் இருக்குது. நம்ம கடை ரிலையன்ஸ் மார்ட், துடிலூர் ரிலையன்ஸ் மார்ட்டில், துடிலூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி விஸ்வநாதபுரம் ஸ்டாப்பில் இறங்கினோம்னா நம்ம கடை வந்துருச்சு. கொஞ்சம் தள்ளிப்பு கடை இருக்கும், அது பக்கத்தால் நம்ம கடை இருக்குது. எப்போ வேணாலும் வாங்க, உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஃப்ரீ. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ, யார் வந்தாலும் ஃப்ரீ. ஒரு மொஜிட்டா வாங்கினா ஒரு ஏதோ ஒன்று ஃப்ரீயாக தருவோம். வாங்க, வந்து
சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைக்கி ஓரியோ மில்க் ஷேக் போட்டிருந்தேன், ஆப்பிள் மில்க் ஷேக் போட்டிருந்தேன். அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பழம் பாருங்க, அப்படி சொல்ல மாதிரி வருதுங்க. செம்மையாக இருக்கு. சரி, நல்லா இனிப்பு. எப்படி வருதுன்னு வருங்க. இல்லை, ஒரு பக்கம் இல்லை. டேஸ்ட்டு புளிப்பே இல்லை. இந்த பழத்தில் இருந்து தாங்க இப்போ எடுக்கணும்னா பிடிச்சிருக்கிற பாருங்க, ஃபுல்லாக அப்படியே எடுப்போம். சூப்பராக இப்போதான் இருந்துச்சு இந்த பழம். இதே மாதிரி பாருங்கள், வாழைப்பழம். இது பழுக்கில் 2 சாப்பிட்டேன், பழுக்கில். பழம் 25 ரூபா, 1 கிலோ 80 ரூபா. பயாப்பழம். வெல்கம் டு மை சேனல். நம்ம கடைக்கு பாருங்கள், ஜூஸ் போடுறதுக்கு வாங்கியிருந்தோம். திராட்சை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது ஜூஸுக்கு. இந்த சாத்துக்குடி வாங்கினோம். எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே. நான் நினச்சே பார்க்கல ரெட்டாக இருக்குன்னு. இதுதான் நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்குறோம். இப்போ தொளிச்சதில் இப்படி ஆயிடுச்சு, சரியெல்லாம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆப்பிள் வாங்கினோம் ஜூஸுக்கு. ஜூஸ் போடுறதுக்கு பாருங்கள், எல்லாம் நம்ம வாங்கிட்டோம். ஜூஸர் மிக்ஸி வாங்கியாச்சு. சுஜாதாவோடது வாங்கிட்டு ஜூஸ் போடுறதுக்கு இந்த வாட்டர் கேனும் வாங்கினோம். வீடியோ எடுக்கல, மரம் விட்டேன். இந்த காப்பி குடிக்க வரவங்களுக்கு 1-2 தரோம், காம்ப்ளிமெண்ட் தரோம். ரொம்ப பூஸ்ட் இல்லை, ஒன்று தான். புளியல் பொடி ஸ்டாண்ட் எங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வந்தாங்க. எல்லா வகையான ஜூஸ் இருக்குது. நம்ம ரிலையன்ஸ் மார்ட்டில் பாருங்கள், கூட்டம் எல்லாம் இருக்குது.